முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கம். தலைநகர் லக்னோவில் மட்டும் 27 லட்சம் பேர் நீக்கப்பட்டதால் எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சி. பாஜக தயாரித்த மொபைல் செயலி மூலமே தேர்தல் ஆணையம் முறைகேடு. மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டு. டெல்லி காற்று மாசு பிரச்சனையில் தர மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். சுங்கச்சாவடி மூலம் வருவாய் ஈட்டுவதில் மட்டும் அக்கறை காட்டுவதா என மாநகராட்சிக்கு கேள்வி. திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு மேற்கொள்கிறார் ஸ்டாலின். 1 லட்சம் பேருக்கு பட்டா வழங்குவதையும் தொடங்கி வைக்கிறார். இந்தியா அதிக வரி செலுத்துவதால் மோடி மகிழ்ச்சியாக இல்லை. கூடுதல் வரியால் தான் அமெரிக்கா பணக்கார நாடாக இருப்பதாக ட்ரம்ப் பேச்சு. வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலில் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றதை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி சமீபத்தில் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார். இந்நிலையில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்குவங்கம் உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களும், மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட அசாமில் 11 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. இந்நிலையில் பாஜக ஆளும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 2.89 கோடி பேர் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதாவது சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பு 15.44 கோடியாக இருந்த வாக்காளர் எண்ணிக்கை 12.55 கோடியாக குறைந்துள்ளது. தலைநகர் லக்னோவில் மட்டும் 27 லட்சம் வாக்காளர்களும், மாநிலம் முழுவதும் 2,89,00,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் 2.17 கோடி பேர் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டனர் என்றும், 46.23 லட்சம் பேர் இறந்து விட்டதாகவும், 25.47 லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்தவர்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை உரிமை கோரல்கள், ஆட்சேபனைகள் ஏற்கப்படும் என்றும், இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் மார்ச் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் பெயர் மாற்றம், முகவரி மாற்றம் தொடர்பான படிவங்களை தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கலாம் என உத்தரப்பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி திரு நவ்தீப் ரென்வா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் கோடிக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் தொடர்ந்து நீக்கப்பட்டு வருவது வாக்காளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளது. பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தயாரித்த மொபைல் செயலி மூலம் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தலைநகர் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியான வாக்காளர்களையும் இறந்தவர்கள் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளதாகவும், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் விசாரணைகளில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் நீக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் கலந்து கொள்ளும் போது பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் செல்வி மம்தா பானர்ஜி கேட்டுக் கொண்டுள்ளார். உதவி தேவைப்படுபவர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தயாரித்த மொபைல் செயலி மூலமே தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும், அதே செயலி மூலமே கருத்து கணிப்புகள் நடைபெறுவதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ভুল ভাল করছে ইলেকশন কমিশন, জীবিতদের মৃত দেখাচ্ছে, বয়োজ্যেষ্ঠদের নাকে নল পরিয়ে নিয়ে যাচ্ছে এবং যেসব অ্যাপ করেছেন বিজেপির আইটি সেলকে দিয়ে, সেগুলো ইললিগাল, আনকনস্টিটিউশনাল, আনডেমোক্রেটিক. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பாஜகவினர் பொதுமக்களிடையே பொய்கள் பரப்பக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சட்ட ரீதியான படிவங்கள் மூலம் விளக்கமளிக்க வாக்காளர்களுக்கு போதிய வாய்ப்பு வழங்காமல் மேற்கு வங்கத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்திருந்த நிலையில் அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு டெரிக் ஓபிரையன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். டெல்லி காற்று மாசு தொடர்பான வழக்கில் காற்று தர மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது.
நாட்டிலேயே அதிக காற்று மாசு மிகுந்த நகரமாக டெல்லி மாறியுள்ளது. அண்டை மாநிலங்களில் வேளாண் கழிவுகள் எரிக்கப்படுவதை காரணமாக கூறி வரும் நிலையில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடை இந்த ஆண்டு நீக்கப்பட்டது அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. சுவாசிக்கவே சிரமப்படும் விதத்தில் காற்று மாசின் அளவு அபாய அளவான 400 குறியீடுகளை தாண்டியுள்ளது. இதனால் சுவாச கோளாறு, மூச்சு திணறல், தோல் அரிப்பு போன்ற பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. டெல்லி பாஜக அரசு மேற்கொண்ட செயற்கை மழை திட்டமும் தோல்வியடைந்தது. இதை சமாளிக்க பழைய வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதுடன் டெல்லியில் உள்ள 9 சுங்கச்சாவடிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து பரிசீலிக்கவும் கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா பாக்சி, விபுல் எம் பஞ்சோலி ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காற்று மாசு பிரச்சனையின் தீவிரத்தை காற்று தர மேலாண்மை ஆணையம் உணர்ந்ததாக தெரியவில்லை என்று நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். பல்வேறு கேள்விகளுக்கு மேலாண்மை ஆணையம் தரப்பில் எந்த பதிலும் அளிக்காததால் காற்றின் தரம் மோசமாக இருப்பதற்கான காரணம் என்றும் நிரந்தர தீர்வு காண்பதில் தீவிரம் காட்டப்படவில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் தீர்வை பரிந்துரைக்காமல் டெல்லி மாநகராட்சி சுங்கச்சாவடி மூலம் வருவாய் ஈட்டுவதில் அக்கறை காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். வல்லுநர்கள் குழு கூட்டத்தை 2 வாரத்தில் கூட்டி காற்று மாசுக்கு நிரந்தர தீர்வு காண்பது தொடர்பாக விரிவான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 30,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி ரூபாய் 1,500 கோடியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவக்கி வைக்கிறார். அரசின் திட்டங்கள் பொதுமக்களை நேரடியாக சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்கும் வகையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அவற்றை கள ஆய்வு செய்து வருகிறார். அந்த வகையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக நேற்று மதுரை சென்ற அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக திரு ஸ்டாலின் இன்று திண்டுக்கல் செல்கிறார். இதனையொட்டி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஆர்டிஓ மைதானத்தில் அமைக்கப்பட்டு வரும் பிரம்மாண்ட பந்தல் பணிகளை பார்வையிட்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி, திண்டுக்கல் வருகை தரும் முதலமைச்சர் 1,00,000 பேருக்கு பட்டா வழங்க உள்ளதாகவும் கூறினார். திண்டுக்கலுக்கு வரக்கூடிய குடிநீர் திட்டம் இப்பொழுது முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெட்ரோஃபிட் ஸ்கீம்ங்கிறது முடிக்கப்பட்டிருக்கு. அது திறப்புலா பண்ணுறாங்க. புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது. நம்ம மாவட்டத்தில் 1,00,000 பட்டா கொடுக்குறோம். 135 கோடி ரூபாய் செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேடச்சந்தூர் திண்டுக்கல் குடிநீர் திட்டம் மற்றும் பல்வேறு திட்டங்களை திரு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். திண்டுக்கல்லில் புதிய பேருந்து நிலையம் குறித்து முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவார் என அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா தற்போது அதிக வரி செலுத்துவதால் பிரதமர் திரு மோடி தன்னுடன் நல்ல நட்பில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இல்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் சீனாவும் எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு மறைமுக ஆதரவு தருவதாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். இதனால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரியுடன் மொத்தம் 50% வரியை அமெரிக்கா விதித்தது. இந்த புதிய வரி கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதனால் இந்தியாவில் ஜவுளி, மருந்து உள்ளிட்ட பல்வேறு துறையினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு தன்னை மகிழ்ச்சியடைய செய்யாவிட்டால் இந்தியா மீதான வரிகளை மிக விரைவாக உயர்த்த முடியும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். இதனிடையே வாஷிங்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ட்ரம்ப் தான் திரு மோடியுடன் நல்ல நட்பை கொண்டிருப்பதாகவும் இந்தியா தற்போது அதிக வரி செலுத்துவதால் அவர் தன்னுடன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை என்றும் கூறினார். பிற நாடுகளுக்கு விதிக்கப்படும் கூடுதல் வரியால் அமெரிக்கா பொருளாதார ரீதியாக பயனடைய தொடங்கியுள்ளது என்றும் ட்ரம்ப் கூறினார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% அளவுக்கு வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் எந்த நாட்டின் தலையீட்டையும் ஏற்க முடியாது என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் ட்ரம்ப் மீண்டும் இவ்வாறு கூறியிருப்பது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் போர் தொடங்கியது முதல் இதுவரை ரஷ்யாவிடமிருந்து 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கியுள்ளதாக ஐரோப்பிய ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரச்சார கூட்டத்தின் பாதுகாப்புக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரே பொறுப்பு என்று தெரிவித்துள்ள தமிழக அரசு ரோட் ஷோவுக்கு 3 மணி நேரம் மட்டுமே அனுமதி உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை வகுத்து அரசாணை வெளியிட்டுள்ளது. கரூரில் தாவேக தலைவர் விஜய் நடத்திய நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இதையடுத்து ரோட் ஷோக்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல்
செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு தாவேக, தமிழக மக்கள் கட்சி, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சேபனைகளை தெரிவித்தன. அந்த ஆட்சேபனைகளை பரிசீலித்து இறுதி வழிகாட்டு நடைமுறைகளை நேற்று முன்தினத்திற்குள் வகுக்குமாறும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ரோட் ஷோக்கள், பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நடைமுறைகளை வகுத்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அதன்படி பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ரோட் ஷோக்கள், ஆர்ப்பாட்டம், கலாச்சாரம் மற்றும் மத ரீதியான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்களின் பாதுகாப்புக்கு நிகழ்ச்சி அமைப்பாளர்களே பொறுப்பாவார்கள் என்று கூறியுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் குடிநீர் வசதி, கழிவறைகள் வசதி உள்ளிட்ட வசதிகளை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளது. வரையறுக்கப்பட்ட இடத்தில் நிகழ்ச்சி நடத்த 10 முதல் 21 நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அரசு, மாவட்ட நிர்வாகம் பரிந்துரைத்ததற்கு மாற்றாக வேறு இடத்தில் நிகழ்ச்சி நடத்த 10 முதல் 30 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். 50,000க்கும் மேல் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு 30 நாட்கள் அல்லது அதற்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. ரோட் ஷோக்களுக்கு வழித்தடம், தொடங்கும் இடம், முடிவடையும் இடம், பேசும் இடத்தை விண்ணப்பத்தில் குறிப்பிடுவது கட்டாயமாகும். ரோட் ஷோ தொடங்கும், முடியும் இடத்திற்கு விஐபி வரும், புறப்படும் நேரம், மக்களின் எண்ணிக்கையை தெளிவாக விண்ணப்பத்தில் குறிப்பிடுவது கட்டாயமாகும். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே ரோட் ஷோ நடத்தப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும். கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல் முற்றிலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் பொறுப்பு ஆகும். ரோட் ஷோ நடக்கும் சாலை, விஐபி பேசும் இடத்தில் கூடும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது கட்டாயம் என்று கூறியுள்ள அரசு 3 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையை விட 50% கூடுதலாக கூட்டம் இருந்தால் அது விதிமீறலாக கருதப்படும். இந்தியாவின் முன்னணி ஸ்டீல் நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து செயற்கையாக ஸ்டீல் விலையை பெருமளவு உயர்த்தியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள 9 ஸ்டீல் உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இரும்பு சப்ளையை குறைத்து செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி 6 மாத கால இடைவெளியில் 55% விலையை உயர்த்தியதாக கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கத்தினர் வழக்கு ஒன்றில் புகாரை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் இந்திய போட்டி ஆணையம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்துள்ளன. நாட்டின் முன்னணி ஸ்டீல் உற்பத்தி நிறுவனங்களான டாடா ஸ்டீல், JSW, பொதுத்துறை நிறுவனமான செயில் உட்பட 25 நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து 2015ஆம் ஆண்டு முதல் 2023 வரை 8 ஆண்டுகள் செயற்கையாக இரும்பு விலையை உயர்த்தியது அம்பலமாகியுள்ளது. சைனாவிலிருந்து நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது டியூட்டி கம்மியாக இருந்துச்சு. அதனால நமக்கு இங்கே இருக்க காம்படிட்டர்ஸ்னால கொடுக்க முடியல. அதே ரேட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டியூட்டி ஜாஸ்தி பண்ணதுனால இப்போ இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டெல்லாம், லோக்கல் ஸ்டீல் பிளேயர்ஸ் எல்லாம், அதானி, இந்த மாதிரி JSW, இந்த மாதிரி ஸ்டீல்ஸ் எல்லாமே ரேட்டை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டே போகிறாங்க. இது வரைக்கும் 3 தடவை ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. புகாருக்கு உள்ளான நிறுவனங்களின் 8 ஆண்டு கால கணக்குகளை ஆய்வு செய்ததன் மூலமும் நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகளின் வாட்ஸ்அப் குழு உரையாடல்கள் மூலமும் முறைகேடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய போட்டி ஆணைய உத்தரவுப்படி இரும்பு விலையேற்ற சதியில் 25 நிறுவனங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் என மொத்தம் 56 பேர் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்ததை அடுத்து இந்திய போட்டி ஆணையம் விசாரணை வளையத்தை 31 ஸ்டீல் நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. குற்றச்சாட்டுகள் உறுதியானால் தொடர்புடைய நிறுவனங்கள், நபர்கள் அனைவருக்கும் பெரும் தொகை அபராதமாக விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. திருச்செந்தூர் அருகே சிங்கித்துறை மீனவர் கிராமத்தில் கடல் அரிப்பால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விரைவில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் அருகே உள்ள சிங்கித்துறை மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தால் ஆண்டுதோறும் சிங்கித்துறை பகுதியில் கடல் அரிப்பு அதிகரித்து வருகிறது. மீன்பிடி படகுகளை கடலுக்குள் இறக்கும் இடத்தில் சுமார் 3 அடி உயரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மீனவர் குறைதீர் கூடத்துல மனு கொடுத்திருந்தோம். தூண்டில் வளைவு வேணும் கேட்டிருந்தோம். அவங்க எங்களுக்கு என்ன பதில் செஞ்சாங்கன்னா, இது கடலரிப்பு கம்மியான பகுதி, அதனால உங்களுக்கு தூண்டில் வளைவு அனுமதிக்க கேட்க நாங்க முடியாது அப்படின்னு பதில் கொடுத்திருந்தாங்க. இது அரசு தலையிட்டு எனக்கு ஒரு தூண்டில் வளைவு கொடுத்தாதான் நான் தொழில் செய்ய முடியும். கடல் அரிப்பின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சிங்கித்துறை மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அரசு விரைந்து தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டமளிப்பு நிகழ்ச்சியின் போது ஆளுநர் திரு ரவியிடம் பட்டம் பெற்றுக்கொள்ள மறுத்த மாணவியின் பட்டத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற போது ஆளுநர் திரு RN ரவியிடமிருந்து பட்டத்தை பெற ஒரு மாணவி மறுத்து துணைவேந்தரிடம் பெற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக சட்டப்படி வேந்தரே பல்கலைக்கழக தலைவர் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஆளுநர் இல்லாத போது மட்டுமே துணைவேந்தர் பட்டத்தை வழங்க முடியும் என்று கூறியுள்ளார். எனவே வேந்தரிடம் பட்டம் பெற மறுத்தது சட்ட மீறல் என்பதால் துணைவேந்தரிடமிருந்து மாணவி பெற்ற பட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பதற்காக நீதிபதிகள் திரு G. ஜெயச்சந்திரன், திரு K. ராமகிருஷ்ணன் அமர்வில் நேற்று பட்டியலிடப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரர் கேட்பது போல மாணவி மீது நடவடிக்கை எடுக்க விதிகளில் இடமில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறையை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் என்ற மின்னணு மனு தாக்கல் நடைமுறையை கட்டாயமாக்கி சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பாணையை வெளியிட்டார். இதை எதிர்த்து வழக்கறிஞர்கள் சங்கங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அறிவிப்பாணையை திரும்ப பெற கோரி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி திரு G. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் இந்த பிரச்சினை குறித்து பொங்கலுக்கு பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும் என்று கூறி வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர். இதையடுத்து ஃபைலிங் முறையை மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைப்பதாக உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரல் திருமதி அல்லி அறிவிப்பாணையை வெளியிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பழங்குடியினர் கிராமத்தில் உள்ள உண்டு உறைவிட பள்ளியில் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள காக்கையனூர் பழங்குடியின கிராமத்தில் அரசு உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு சென்ற பவானி தனியார் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் அங்கு சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். பள்ளி வளாகத்தில் வண்ண கோலங்கள் இட்டு கதிரவனை வணங்கி பொங்கலிட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. சாக்குப்பை போட்டி, தவளை ஓட்டம் என சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. கல்லூரியில் வழக்கமாக கொண்டாடப்படும் சமத்துவ பொங்கல் விழாவை விட உண்டு உறைவிட பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம மக்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடியது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளதாக கல்லூரி மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். எப்பயுமே நாங்க பொங்கல் செலிப்ரேஷன் காலேஜ்ல மட்டும் பண்ணுவோம். இந்த வாட்டி புதுசா இருக்கணும்னு 2 பொங்கல் வச்சிருக்கோம். இப்ப இந்த வாட்டி பழையங்குடி மக்கள் கூட வந்து நாங்க கொண்டாட வந்திருக்கோம். இங்க வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட ஹாப்பினஸ் வந்து செலிப்ரேட் பண்ண வந்துருவோம். இங்க வந்து நாங்க வந்து ஃப்ராக் கேம், அப்புறம் ஃபில்லிங் த வாட்டர், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து விளையாடி அவங்களோட ஹாப்பினஸ் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு அதுக்கான கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். விழாவின் முடிவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தனியார் கல்லூரி நிர்வாகம் சார்பில் அப்பள்ளிக்கு தேவைப்படும் குடிநீர் வசதியும் செய்து தரப்பட்டன. பொங்கல் பண்டிகை சீசன் நேரத்திலும் உருண்டை வெல்லத்தின் விலை குறைந்து வருவது உற்பத்தியாளர்களை கவலையடைய செய்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் பலர் கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். கரும்பு அறுவடை பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் உருண்டை வெல்லம் தயாரிப்பு பணி தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு 40 கிலோ எடை கொண்ட ஒரு சிப்பம் உருண்டை வெல்லம் 2200 ரூபாய்க்கு விலை போன நிலையில் இந்த ஆண்டு வரத்து அதிகரிப்பால் 1900 ரூபாயாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயம் பார்த்துட்டு இந்த இடம் வந்து நிறைய பேர் வந்து கரும்பு விவசாயத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து 1900 ரூபா வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து வர்ற பொங்கலுக்குள்ள இந்த விலை வந்து ஏறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கை விடுவோம். சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோ மூடை தான் இது வந்து 2500 ரூபா வரைக்கும் போகுன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த கரும்பு விவசாயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் விற்பனைக்காக வெல்லம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் சீசன் நேரத்திலும் வெல்லம் விலை குறைந்திருப்பது உற்பத்தியாளர்களை கவலையடைய செய்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் SIR பணிகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலில் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தயாரித்த மொபைல் செயலி மூலம் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார்.
டெல்லி காற்று மாசு தொடர்பான வழக்கில் காற்று தர மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.